40 வயது 50 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எந்த மாதிரி உணவை எடுத்துக்கொண்டால் அது நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கின்றேன். இப்போதெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் என்பது ஒன்று வந்துவிட்டது. வீட்டிலே சமைப்பது குறைவு, வெளியிலே இருந்து நாம் வாங்கி சாப்பிடுவது மிக மிக மோசமான ஒரு கலாச்சாரம். வெந்நீர் குடிப்பதை நாம் தவிர்க்கும் போதுதான் நமக்கு எல்லா விதமான வியாதிகளும் வந்து விடுகின்றது. சரி, நோய் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான மூலிகைகள் இருக்கின்றன, என்னென்ன மாதிரி உணவுகள் இருக்கின்றன? பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கான வழிமுறைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் இந்த அமைப்புக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக ஒருவன் 40 வயதை கடந்து விட்டாலே அவனுக்கு எல்லா விதமான வியாதிகளும், அதாவது கண் பார்வை குறைவு, அதற்கு பிறகு நாடி நரம்புகளில் கோளாறு, மூட்டுகளில் தேய்மானம், மூச்சு விடுவதில் சிரமம், இருதயத்தில் கோளாறு, இரத்த அழுத்த நோய், நீரிழிவு நோய், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மாதிரியான நோய்கள் வராமல் 40 வயது 50 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எந்த மாதிரி உணவை எடுத்துக்கொண்டால் அது நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கின்றேன். அதாவது இந்தந்த உணவுகளை சாப்பிட வேண்டும், இந்தந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்போதெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் என்பது ஒன்று வந்துவிட்டது. வீட்டிலே சமைப்பது குறைவு, வெளியிலே இருந்து நாம் வாங்கி சாப்பிடுவது, அதிலும் அந்த உணவை குளிர்சாதன பெட்டியிலே ஃப்ரிட்ஜிலே வைத்து சூடு செய்து சாப்பிடுவது என்பது மிக மிக மோசமான ஒரு கலாச்சாரம். அதை போன்று நாம் எப்போதுமே வெந்நீர் தான் அருந்த வேண்டும், பச்சை தண்ணீரை குடிக்க கூடாது. அந்த வெந்நீர் குடிப்பதை நாம் தவிர்க்கும் போதுதான் நமக்கு எல்லா விதமான வியாதிகளும் வந்து விடுகின்றது. சரி, நோய் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான மூலிகைகள் இருக்கின்றன, என்னென்ன மாதிரி உணவுகள் இருக்கின்றன? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் அன்றாடம் நம்மை சுற்றி வளர்ந்திருக்கக்கூடிய மூலிகைகள், நம்மை சுற்றி என்னென்ன மூலிகைகள் இருக்கின்றன? கீழாநெல்லி இருக்கிறது, கரிசலாங்கண்ணி இருக்கிறது, கருவேப்பிலை இருக்கிறது, புதினா இருக்கிறது, வேப்பிலை இருக்கிறது, இப்படி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இதுல எந்த மூலிகை எப்படி பயன்படுத்தினால் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக உலகத்திலேயே அற்புதமான ஒரு கனி ஒன்று உண்டு என்றால் அது நெல்லிக்கனி தான். நெல்லிக்கனியில இருக்கக்கூடிய அந்த சத்து உண்மையிலே ஆப்பிளில் கூட கிடையாது. அந்த நெல்லிக்கனியை எப்படி நீங்கள் உண்டாலும் கூட அதனுடைய பலன் உங்களுக்கு குறையாது. அதே போன்று கடுக்காயை ஒரு பழமொழி சொல்வார்கள், கடுக்காய் தாயை விட உயர்ந்தது, கடுக்காய் தாய்க்கு அதிகம் காணி என்று ஒரு சித்தர் பாடியிருக்கின்றார். என்னவென்றால் கடுக்காய் தாயை விட உயர்ந்தது. உற்ற அன்னைய நம்முடைய உடம்புக்கு உணவை மட்டும்தான் ஊட்டி வளர்ப்பா. ஆனா கடுக்காய் உணவை ஊட்டி வளர்க்கறது மட்டுமில்ல, நோயை நீக்கி வளர்க்கும். ஆக தாயை விட கடுக்காய் சிறந்தது. ஆக இந்த கடுக்காய் எப்படி பயன்படுத்த வேண்டும், நெல்லிக்காய் எப்படி பயன்படுத்த வேண்டும், திரிபுலை என்று சொல்லக்கூடிய தாண்டிக்காய் எப்படி பயன்படுத்த வேண்டும், திரிகடுகு என்று சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த உணவுகளை எப்படி பயன்படுத்த வேண்டும். அதே போன்று இஞ்சி தேனூரல் என்று சித்த மருத்துவத்தில் ஒரு அருமையான ஒரு மருந்து இருக்கிறது. இஞ்சியை நீங்கள் மேல் தோல் சுரண்டி விட்டு அதை மெல்லிய சிறு சிறு, அதாவது ஒரு 50 பைசா நாணயம் அளவிற்கு அல்லது 25 பைசா நாணயம் அளவிற்கு மெல்லிதாக வெட்டி கட் செய்து அதை சுத்தமான நல்ல உண்மையான தேனில் போட்டு வெள்ளை துணியினால், ஒன்று பீங்கான் பாத்திரமாக இருக்க வேண்டும் அல்லது கண்ணாடி பாத்திரமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது. மண் கொடுவை பயன்படுத்தலாம். அதிலே போட்டு வெள்ளை துணியை வேடு கட்டுது என்று சொல்வார்கள். காலையில வெயிலில் வைக்க வேண்டும், மாலையில் எடுத்து உள்ளே வைத்து விட வேண்டும். அதே போன்று 48 நாட்கள் ஒரு மண்டலம் இதை வெயிலில் வைத்து எடுத்துட்டால் இதற்கு பேர் இஞ்சி தேனூரல். தினசரி காலை வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூனில் எவ்வளவு அந்த இஞ்சி துண்டுகள் தேன் வருகிறதோ அதை சாப்பிட்டு விட்டு அரை மணி நேரம் வேற எதையும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நரை, திரை, பிணி, மூப்பு வரவே வராது. அதாவது தலை நரைக்காது, உடம்புல நோய் எதுவும் வராது, தோல்ல சுருக்கம் விடாது, கண் பார்வை குறையாது, நோய் நொடியே இருக்காது. ஆக ஒரு சாதாரண இஞ்சி தேனூரல்லையே இவ்வளவு பலன் இருக்குதுன்னா இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழிமுறைகளை நம்முடைய சித்தர்கள் முன்னோர்கள் சொல்லி இருப்பார்கள். அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்வதிலே மிக பெருமை அடைகின்றேன். நீங்கள் அதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் மூலமாக இந்த உண்மைகளை
கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். இனி வருகின்ற காலங்களிலே இதை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். பூங்காற்று நேயர்களே, இதுவரை நான் மேலோட்டமாக சொன்ன சில கருத்துக்கள் இனி வருகின்ற காலங்களிலே விரிவாக சொல்ல இருக்கின்றேன். இதுவரை சொன்னதிலே உங்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால், வினாக்கள் இருந்தால், நீங்கள் என்னை எந்த நேரத்திலும் எப்படியும் தொடர்பு கொண்டு அதற்கான உரிய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதிலே நான் மிகவும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.